ஏ எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பாடு நல்லா இருந்துச்சா? சரி சரி. ஆமாம் மம்மி, சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. அம்மா எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குமா. அப்படியாடா பூஜா, சரிவா நான் போய் கூட்டிகிட்டு போய் தூங்க வைக்கவா? அவா போகலாமா? சரியா, அம்மாலாம் கொஞ்சம் தூங்குறதுக்கு லேட் ஆகும். சரியா, நீ போ ஃபஸ்ட்டு, நானும் வரேன் கூட. ராணி சரி போய் பாப்பாவை தூங்க வச்சிரு. சரிங்க, போய் தூங்க வச்சுறேன். கீதா அக்கா, அப்புறம் எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லணும். நம்ம இன்னைக்கு நைட்டே வந்து என் பொண்ணு பூஜா வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். எதுக்காக தம்பி, எதுக்காக சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. என்ன அம்மா அக்கா, மறந்துட்டியா நீ? என் பொண்ணோட பர்த்டேல நாளைக்கு. அதான் நாளைக்கு மே 29 தானே. என்னது பர்த்டேவா? சொல்லவே இல்லை. அம்மா நான் சொல்லலை உங்ககிட்ட, மறந்துட்டீங்களா? மே 29 வந்து பூஜாவோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேனே நான், உங்களுக்கு மறந்துடுச்சா? ஆமாம்மா, நாங்கள் 2 பேர் தானே சொன்னோம். நாங்கள் தான் சொன்னேன் அவளோட அக்காவோட சேர்ந்து. அப்புறம் முடிஞ்ச கோயம்புத்தூருக்கு இது வேறு போகலான்னு சொன்னல, அவன் பர்த்டேக்காக சர்ப்ரைஸாக அவளுக்கு தெரியாமல் அப்படிலாம் பேசணும். நம்ம மறந்துடுச்சு அவங்களுக்கு. அப்பா கூட ஞாபகம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம், இப்போ தான் ஞாபகம் வருது. சரி பசங்களா, நீங்களாம் போய் தூங்குங்க. பெரியவங்களாம் நாங்கள் ரெடி பண்ணுறோம் எல்லாத்துக்கும். அம்மா நாங்கள் 2 பேரும் இருக்கோம்மா, ப்ளீஸ்மா. என்னம்மா கீதா பேசுகிற? நீ ஃபங்க்ஷன் தானே இவ்வளோ நேரம் நடந்துச்சு, உனக்கு டயர்டாக இருக்காதா என்ன? போய் தூங்கு. ஆமாம்மா, காலையிலேருந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அங்கேயே நின்றுட்டு லேட்டாக சாப்பிட்டுட்டு. இப்போ எனக்கு தூக்கார மாதிரி தான் இருக்குது. வா தம்பி, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் தூங்குவோம். ஓகேக்கா, நம்ம வேணா போய் தூங்கலாம். அப்புறமா நம்ம அம்மா வந்து எழுப்பி விடுவாங்களா, பூஜாவை எழுப்பி விடுறதுக்கு முன்னாடி. அப்போ வேணால் நம்ம வந்து எழுச்சி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம். ஆமாம், கேக்குக்கு என்ன பண்ணுறது? அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம். முதல்ல போய் நீங்கள் தூங்குங்க. அக்கா, நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுருக்கேக்கா, அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த கேக் சூப்பராக இருக்கும். அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். எனக்கும் ராணிக்கு மட்டும் தான் தெரியும் எந்த டிசைன்ட்டு. சரி தம்பி, அப்புறமா காட்டி. இப்போ நம்ம என்ன டெக்கரேஷன்லாம் பண்ணுமா என்ன? ஆமாக்கா, அதான் இருக்கிறதே பெரிய டாஸ்க்கு. சரி, இப்போ நம்ம டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் நம்மளால சீக்கிரமாக முடிக்க முடியும். இல்லை அம்மு, நம்ம தான் இதை வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம்ல. நம்ம வீட்லேயே சீரியல் லைட் மாதிரி நிறைய ஸ்டார்லாம் இருக்குல்ல குட்டியாக, நம்மளோட பசங்க பர்த்டே கூட டெக்கரேஷன் பண்ணுவோமே எப்பயுமே, அது வேணால் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. எல்லாரும் பர்த்டே ஸ்பெஷலாக பலூன் வச்சு தான் டெக்கரேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அந்த லைட்டெல்லாம் வச்சு. ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் இந்த வாட்டி. சரி அம்முவா, சட்டு புட்டு போய் வேலையை பார்ப்போம். ஆமாம், நைட் அவளுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாம் இருக்காடா? ஆமாம் மச்சா, அதெல்லாம் நான் வாங்கி வச்சுட்டேன் கேக் வாங்க போகும்போதே. பரவாயில்லடா கார்த்திக், நைட்டே வந்து உன் பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்குது பார்த்தியா, நியூவா? பரவாயில்ல. சரிம்மா, நம்ம போய் வேலையை பார்ப்போம். அப்புறம் அவளும் வந்துடுவா, ராணியும். தம்பி, அப்பதான் நாளைக்கு போடுற ட்ரெஸ். அக்கா, அதுதான் இருக்கிறதே சர்ப்ரைஸ். அவள் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட ட்ரெஸ்ஸை நாங்கள் ஆன்லைனில் வாங்கியிருக்கோம். அங்கே இருக்கும் போதே வந்துச்சாடா? ஆமாக்கா, அதுவும் 2 ட்ரெஸ் தான் நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நாளைக்கு காலையில் ஒன்று, ஈவினிங் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் நாங்கள் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணோம். எனக்குலாம் கூட இருக்கா? உங்களுக்குலாம் இருக்கு. அப்புறம் என்ன சொல்கிறது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட ஆர்டர் பண்ணியாச்சு. அப்படியா? எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணிட்டியா? பர்த்டே பார்ட்டிக்கு வர உங்களுக்குலாம்? சரி சரி. எனக்கு என்ன ட்ரெஸ்ஸு? அக்கா, நீங்கள் எல்லாரும் ஃப்ராக்கு தான் போட போகிறீங்க. எனது ஃப்ராக்கு போடணுமா? எனக்கு நல்லா தானே வாங்கியிருக்க தம்பி நீ. ஆமாக்கா, உங்கள் சைஸ்க்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் எப்படி போடுவீங்களோ அது மாதிரி பார்த்து பார்த்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். அப்படியா? பரவாயில்ல தம்பி. சரி, இந்த வாட்டி நம்ம நல்லா பச்சை பர்த்டே மாதிரி நல்லா செலிப்ரேட் பண்ண வேண்டியது தான் பூஜாவுக்கு. அப்போ தம்பி, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். தேஜு தெரியும்ல, அந்த பொண்ணோட அம்மாவுக்கும் ட்ரெஸ் அந்த மாதிரி எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கியா என்ன? ஆமாக்கா, கீதாவும் மகேஷோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சைஸ் எல்லாம் பார்த்து ஆர்டர் பண்ணிட்டேன் நான். அப்படியா? சரி சரி. அப்புறம் சரி, சட்டு புட்டு நம்ம டெக்கரேஷன் வேலைலாம் ஆரம்பிக்கலாம். இப்போ டைமு 10:30 ஆயிடுச்சு. ஏலாம் அம்மு, அப்போ காலையில் எல்லாத்தையும் வேணால் இன்வைட் பண்ணலாமா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க அம்மா அப்பாலாம்.
தம்பி அண்ணாலாம் வருவாங்களே. சரி சரி, அதெல்லாம் காலையில சீக்கிரமா இன்வைட் பண்ணிடுவோம் எல்லாத்தையும் போன்லயே சொல்லி. அப்புறம் அம்மாக்கா யாருமே பூஜா கிட்ட சொல்லிடாதீங்க சரியா, பர்த்டேன்ட்டு. அவளுக்கே மறந்துருச்சு. அது தம்பி மறந்துச்சா? அது எப்படி தம்பி அவளோட பர்த்டே அவன் மறப்பா? என் பர்த்டே நான் ஞாபகம் வச்சிருப்பேன், அவன் எப்படி மறப்பா? என் பொண்ணு பர்த்டே, உன் பர்த்டே, ராணி பர்த்டே வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கே இவன் பர்த்டே மறந்துச்சு, அப்போ அவளுக்கு மறக்குமான்னு எனக்கு தெரியலையே. அது என்னன்னே தெரிலக்கா, அவள் பர்த்டே பற்றி எதுவுமே பேசலை, மறந்துருக்கோன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, எல்லா திங்ஸும் எடுத்து வைங்க, நம்ம ஹாலில் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி சரி, டைம் ஆகிட்டே இருக்குது, சட்டு புட்டுன்னு போ. வாங்க வாங்க. அக்கா நீங்கள் இப்போ இந்த லைட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருங்க, நீங்கள் 2 பேரும். நான் எந்த இடத்துல மாட்டுறதுலாம் பார்த்துக்கிறேன். சரி தம்பி, நான் ஸ்டோர் ரூமில் தான் வச்சுருக்கிறேன் எல்லாமே. நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன், வாங்க போவோம் சட்டு புட்டுன்னு. அப்புறம் கார்த்திக், இந்த லைட் மட்டும் போடுமா இல்லை இன்னும் 2 3 எடுத்துகிட்டு வரணுமா? இந்த ஒரு லைட்லாம் பத்தாது மச்சான், அதனால இன்னும் ஒரு 4 எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓ அப்படியா, சரி சரி, அப்போனா நீ இதை பிடிச்சிக்கோ, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஏல கார்த்திக், இந்த பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணலாமா? நல்லா இருக்கும்ல. சரிக்கா, சீக்கிரமாக முடிக்கலாம் நீ சொன்ன மாதிரி. அப்போட்ட 12 o'clock வந்து ஃபினிஷ் பண்ண முடியும் வேலை எல்லாத்தையும். இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வரேன் இரு. கார்த்திக் இது போதுமா? 3 லைட் எடுத்துகிட்டு வந்திருக்க, ஓ கையில் சேர்த்தா 4 இருக்குது, இது போதும்ல? மச்சான் இது போதும். தம்பி எடுத்துட்டு வந்துட்டேன். டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாமா? இங்க பாருங்க மச்சான், அக்கா ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ கேக் எடுத்துகிட்டு வந்து வைக்க வேண்டியதுதான். 11 o'clock ஆயிடுச்சா? ஏன் 11 o'clock ஆயிடுச்சு. 11:55 அந்த மாதிரி உன் பிள்ளைய எழுப்பணும். ஃபஸ்ட்டு எங்களோட பிள்ளைகளை எழுப்பணும்ல, சீக்கிரம். நான் போய் கூட்டிகிட்டு வரேன் கீதாவே மகேஷையும். ஆமாக்கா, சரி. இல்லைன்னா வேணா நம்ம இப்படி பண்ணுவோம், எல்லாரையும் எழுப்பி விட்டுறலாம். அப்போ தானே பூஜாவுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றி அந்த மேக்கப்லாம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ராணி என்ன தூங்கிட்டு இருக்காளா முழிச்சிட்டு இருக்காளா? அவள் தூங்க போகிறான்னு தான் சொன்னா. சரி பரவாயில்ல, எழுப்பி விடு அவளை போய். ராணி ராணி, என்ன நீ சொல்லுங்க. ஆமா, பூஜா பிள்ளைய கொஞ்சம் எழுப்பி விட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி பவுடர் வச்சு பொட்டெல்லாம் வச்சு தலை சீக்கி கூட்டிட்டு வாமா. பர்த்டே செலிப்ரேட் பண்ண வேணாமா? சீக்கிரம் வாமா, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. சரி அண்ணி, நான் கூட்டிட்டு வரேன். சரி, கீதாக்கு போன் பண்ணுவோம். ரிங்கு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ கீதா. சொல்லுங்கம்மா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, சீக்கிரமா எழுந்துச்சு வா, தம்பியும் எழுப்பு, பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஓ அப்படியாம்மா, சரி சரி, அப்போனா ப்ரெஷ் பண்ணிட்டு நாங்களாம் வரணும். ஆமாம்மா, பிரச்சனை நல்லா பண்ணிட்டு பேச்சு பாச்சு பண்ணிட்டு நல்லா தலையை வாரிட்டு வாங்க சரியா? சரிம்மா, அப்போனா நான் ஏதாவது ட்ரெஸ் போடணுமா இல்லை இதே ட்ரெஸ்ஸோடய வரவா? எல்லாரும் அவங்கவுங்க ட்ரெஸ்ஸோட தான் வர போகிறாங்க, பூஜாக்கு மட்டும் தான் புது ட்ரெஸ்ஸு. நீ சீக்கிரமா பவுடர் கீடர் அதெல்லாம் அடிச்சுட்டு பொட்டு வச்சுட்டு நல்லா தலையெல்லாம் வாரிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு குளிச்சுட்டு வா. குளிச்சுட்டு வரணுமா என்னம்மா? அதெல்லாம் வேண்டாம், டைம் வேஸ்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். நீ மூஞ்சி மட்டும் கழுவிட்டு வா, இல்லை கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வா. ஓ அப்படியாம்மா, சரி சரி, அப்போனா கட் பண்ணுங்க ஃபோனை. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், குளிச்சுட்டு வரேன் இப்படின்ட்டு கேட்டேன். ஆனால் நீ கை கால் மூஞ்சி மட்டும் கழுவிடு. தம்பியும் எழுப்பிடு சரியா? சீக்கிரமா வாங்க, 30 minutes தான் இருக்கு. தம்பி, அப்பனா சரி, சீக்கிரமா ட்ரெஸ்ஸை தான் நான் போய் கொடுத்துட்டு வரேன். இல்லைக்கா, ஏற்கனவே அவகிட்ட கொடுத்துட்டு அவ தூங்க போகும்போது. அப்படியா? அப்பனா சரி. வாங்க வாங்க. அப்புறம் தம்பி உனக்கு சொல்ல மாட்டேன், இந்த பூ வேணா மேலே வேணா மாட்டி வச்சிடுறியா? இது ரொம்ப இடிச்சிட்டு வர மாதிரி இருக்கு எல்லாத்தையும். ஆமாம்மா, என்கிட்ட ரொம்ப இடிச்சிட்டு வர மாதிரி இருக்கு இந்த பூ. இப்போ ஓகே. சரி அக்கா, அப்போனா நான் போய் கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், இன்னும் 10 minutes வந்துடுவாங்க போல் அவங்களும். இல்லை தம்பி, வெயிட் பண்ண, அவன் வந்ததுக்கப்புறமா வேணா அது முன்னாடி வைக்கலாம்ல.
ஆமாக்கா கரெக்டா. அவள் ஃபஸ்ட்டு அவளோட ஸ்லீப்பிங் மாஸ்க்கை வந்து கண்ணில் கவர் பண்ணிட்டு தான் வருவா கிளம்பி. அதனால் அப்போ வேணால் அந்த டைம் பார்த்து கண்ணை திறக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி சரி தம்பி, இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, நல்லா சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். இந்த ட்ரெஸ் எனக்கு சிம்பிளாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து போட்டுட்டு வந்தேன். நான் எதுக்கும் சேஃப்டிக்காக ஒன்று எடுத்து வச்சுருந்தேங்க. எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. அப்படியே பூஜாக்கும் நல்லா இருக்கு இந்த புது ட்ரெஸ். அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா அப்பா, ஏன் என்ன இப்படி ஸ்லீப்பர் மாஸ்க் போட்டு கண்ணெல்லாம் மூடிட்டு ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? எதுக்காக? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. எனக்கு வேறு தூக்காரமே இருக்காது. புது ட்ரெஸ்லாம் வரையா? எதுக்காக? நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோமா இல்லை எப்படி? அது ஒன்றும் இல்லை பூஜா, நம்ம எல்லோரும் ஒரு மூவிக்கு போகிறோம். அதுதான் உனக்கும் வந்து சில வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் உனக்கு எடுத்துகிட்டு வரல. நம்ம எடுத்துகிட்டு வந்தோடனே ஒரு 2-3 ட்ரெஸ் தான் இருக்கும். அதனால உனக்கு அப்பா புதுசாக வாங்கி தந்தாங்க. நம்ம மாலுக்கு போகிற ஜாலியாக இருக்குமா, போய் படம் பார்த்துட்டு வரலாம். கீதா அக்காவும் அம்மு அத்தை தவிர எல்லாரும் போகிறோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்காக எப்படிம்மா இப்படி கண்ணை மூடிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? சீக்கிரமாக எதாக இருந்தாலும் அவுத்து விட்டுட்டு போங்க. ராணி, நான் கேக் எடுத்துகிட்டு வரதுக்குள்ள நீ ஏதாவது சொல்லி இந்த மாதிரி சமாளி, சரியா? நான் போய் எடுத்துகிட்டு வரேன், எதுவும் சொல்லாத, சரியா? ஓகேங்க. ராணி, என்ன நான் சொல்லுங்க. கார்த்திக் தான் இந்த க்ரௌன் கொடுத்தா. இதுக்காக பார்த்தாலே தெரியுது, ப்ரீ பர்த்டேக்காக வாங்கினாங்க போல. பர்த்டேக்கும் இருந்தாலும் அவன் ஒன்று வச்சிருக்கா. சரி இது போட்டு இப்போ வரைக்கும் மேனேஜ் பண்ணலாம். ராணி, கேக் வச்சுட்டேன், சீக்கிரமா கண்ணை அவுத்து விடு. நைஃபு அதுவா அவங்களே கொடுத்துட்டாங்க, இரு அது எடுத்துட்டு வர மாறேன்ட்டேன். சீக்கிரம் வாங்க. 12:58 ஆகுது. இப்போ 2 மினிட்ஸில் 12 சரி 11:58 ஆகுது. இன்னும் 2 மினிட்ஸ்லேயே வந்து 12 o'clock ஆயிரும். ஓகே, நைஃப் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? ஓகேங்க. கண்ணை ஊற்றக்கப்புறமாவா நான் க்ரௌன் போடுறது? ஆமா ராணி, அப்போதான் போட முடியும். மம்மி என்ன ஆச்சு உங்களுக்கு? இன்னும் கண்ணை ஊற்று விட மாட்டேங்கிறீங்க. டைம் ஆகிட்டே இருக்கு, வாங்க சீக்கிரமாக போகலாம். எனக்கும் தூக்கம் வருது. காரில் போகும்போது அது தூங்கிட்டு வருவேன் நான். சரிம்மாவா, நம்ம போய் ஜாலியாக மூவிலாம் பார்த்துட்டு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு வரலாம். கீதா அம்மா ஆன்ட்டிக்கு நம்ம பாய் சொல்லிட்டு போகலாமா? ரெடி 3, 2, 1 ஸ்டார்ட். என்ன ரொம்ப இருட்டாக இருக்கும், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. என்ன ஆச்சு நம்மளுக்கு? எதுக்காக இப்படி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? கண்ணாமூச்சியை நம்ம விளையாடுறோம். காரில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் ஆஃப் பண்ணி வச்சு. வா போகலாம். லைட் ஆன் பண்ணுங்க. பாத்தியா? ஹாப்பி பர்த்டே பூஜா. இதுக்காக தான் இவ்வளோ நேரம் ஆர்ப்பாட்டம் ஆயிடுச்சா? எனக்கு பர்த்டேவா? எனக்கே மறந்து போச்சு. ப்ரீ பர்த்டே தானே இது. அதுக்காக புது ட்ரெஸ். வாவ், கேக்கு சூப்பராக இருக்கு. தேங்க்யூ மம்மி. இதை நான் எதிர்பார்க்க கூட இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. நீ ப்ரீ பர்த்டே எப்பயுமே செலிப்ரேட் பண்ணுவேன். இருந்தாலும் நீ நியூ ட்ரெஸ் போட்டதே கிடையாதுல்ல. அதான் இந்த தடவை கொஞ்சம் ஸ்பெஷலாக எல்லாம் புதுசாக இருக்குது. பார்த்தியா, டெக்கரேஷன் கூட மாமா அத்தை உங்கள் அப்பா தான் பண்ணாங்க. நல்லா இருக்கா? ஓ அப்படியா? தேங்க்யூ எல்லாருக்கும். சரி கேக் கட் பண்ணிட்டா? ஸ்டார்ட் பண்ணு. யாராவது ஒருத்தர் ஃபஸ்ட்டு வீடியோ ஆன் பண்ணுங்கப்பா. அப்போ தான் எல்லாம் வீடியோலாம் எடுத்து ஸ்டேட்டஸ் போட முடியும். Advance happy birthday Pooja. This is your special day. Thank you. இப்போ ஃபர்ஸ்ட் வாய் யாருக்கு கொடுக்க போறேன்னா மை வேர்ல்ட். போதும் நீ சாப்பிடு. ஓகே, டேஸ்ட் நல்லா இருக்கு. தேங்க் யூ மம்மி. இப்போ நெக்ஸ்ட் வாய் யாருக்கு கொடுக்க போறேன்னு தெரியுமா? எங்களோட ஸ்பெஷல் அம்மாக்கு அப்புறமா அப்பா. தேங்க் யூப்பா. நீங்க தான் இப்படி சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாம் நீங்க தான் வாங்கியிருக்கீங்கல்ல. கீதா அக்கா இந்தாங்க. ஓகே தேங்க்ஸ் பூஜா. இப்போ நான் அம்மு அத்தைக்கு தர போறேன். போடுமா, நல்லா இருக்குதா இந்த யூனிக்கான்னு கேட்கேன். சரி நெக்ஸ்ட் மகேஷ் அண்ணாக்கும் மாமாக்கும் கொடு. இப்போ ஃபர்ஸ்ட் மாமாக்கு. போதும் தேங்க்ஸ் பூஜா. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்டா மகேஷ் அண்ணாக்கு. சாரி அண்ணா, உங்களை கண்டுக்காம விட்டுட்டேன். நோ ப்ராப்ளம் பூஜா, பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஓகே, ஹாப்பி பர்த்டே. என்ன எல்லாரும் ஹாப்பி பர்த்டேன்னு தான் சொல்றீங்க? அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தானே சொல்லணும்.
பூஜா அதான் 12 o'clock ஆயிடுச்சுல, அதான் அப்படி சொல்கிறோம். ஓ ஆமால, 12 o'clockனா அப்படியே அடுத்த நாள் ஆன மாதிரி சொல்லுவாங்க. சரி விடுங்க. ஓகே பூஜா, இப்போ உனக்கா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. நானும் அம்மாவும் போனோம், அப்புறம் வந்து அம்மு அத்தையோட ஃபேமிலி, அவ்வளோதான். பூஜா உனக்காக அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து கோல்டு செயின் வாங்கிட்டு வந்திருக்கோம். வா தேங்க்யூ மம்மி. கோல்டுலலாம் இப்போவே gift பண்ணுவீங்க, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சரி சரி, நாளைக்கு இன்னும் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி சூப்பரான gift காத்துட்டு இருக்கு உனக்காக. ஓ அப்படியா மம்மி, சரி சரி. அப்புறம் அம்மா அத்தை மாமா நீங்களாம் என்ன gift பண்ணியிருக்கீங்க எனக்கு? பூஜா உனக்காக மகேஷ் அண்ணாவும் கீதா அக்காவும் மாமாவும் அத்தையும் சேர்ந்து சில்வர் செயின் வாங்கிட்டு வந்திருக்கோம். தேங்க்யூ அத்தை மாமா அண்ணா அக்கா. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? சரி சட்டு புட்டுன்னு தூங்குவோம் வாங்க, நாளைக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு.